ப்ரீவியஸ் வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி தெர்மல் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை உங்களுக்கு தெரியணும். இது ரெண்டு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போ ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் டார்க் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி 0. அதாவது ஃபோர்ஸ் அண்டு டார்க், ஃபோர்ஸ் தான் ஓகேவா. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து மெக்கானிக் ரிலேட்டடாக நம்ம வந்து ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், புரியுதுங்களா. ஸோ ஈக்லிபிரியம் இன் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அந்த மெக்கானிக் ரிலேட்டடாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆஃப் த சிஸ்டம் ஷுட் பி 0. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ஒன்று வரணும், ரைட் சைடு ஒன்று வரணும், ரெண்டும் நெட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆயிடணும். ஸோ இந்த மாதிரி தான், சரியா. ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது அது பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம், ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது நீங்கள் நெகட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கணும். அப்படி ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரியாக்ட் பண்ண வரும்போது நமக்கு அந்த நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 0 ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ரிலேட்டடாக நம்ம ஈக்லிபிரியம் அப்படின்னு படித்தோம்னா. ஸோ ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஈக்லிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதில் நெட் எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல இருக்காது, 0 அப்படிங்கிற வேல்யூவாக இருக்கும், சரிங்களா. அதுதான் வந்து ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது. இப்போ தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா, ஸோ தெர்மல் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு பாருங்க, தெர்மல் அப்படின்னு வந்துச்சா. ஸோ தெர்மல் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக டெம்பரேச்சர் இருக்கணும் இல்லையா. ஸோ ஈக்லிபிரியம் இன் தெர்மோடைனமிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தெர்மல் ஈக்லிபிரியமாக சொல்லலாம். அதாவது டெம்பரேச்சர் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஸோ தெர்மோடைனமிக் கான்செப்ட்ல பார்க்கும்போது ரெண்டு விதமாக சொல்றாங்க. ஒன்று மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் ஷுட் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் அப்படிங்கிறது என்னது, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இதெல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் அப்படிங்கிறது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டு நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டைமை பொறுத்து மாறக்கூடாது, சரிங்களா. டைமை பொறுத்து நீங்க அந்த ப்ரெஷர் வேல்யூவையோ இல்லை வால்யூமையோ இல்லை டெம்பரேச்சரையோ நீங்க பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடை தாண்டி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடாது. இப்போ 5 மினிட்ஸ் கேப்ல நீங்க பாக்குறீங்க, 5, 10, 15 இந்த மாதிரி வந்து 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க பாக்குறீங்கன்னா அந்த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் அந்த இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ ப்ரெஷர் இருக்குது, 2 பார் ப்ரெஷர்ல இருக்குன்னா நீங்க 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது அதே தான் இருக்கணும், 10 மினிட்ஸ்ல பார்க்கும்போது அதே தான் இருக்கணும், 15 மினிட்ஸ்லயும் அதுதான் இருக்கணும். இப்போ டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னா 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது அவ்வளோதான் இருக்கணும், 15ல பார்க்கும்போதும் 15 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ் ஷுட் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் இன் சேம். அதாவது டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல இருக்கணும். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல இருக்கும், புரியுதுங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சேமா இருந்துச்சுனாலும் நீங்க வந்து தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லலாம், புரியுதா. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, உங்க புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்க, ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டாங்க, ஏ பி அப்படிங்கிற இந்த ரெண்டு கேஸஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல எல்லோ கலர்ல நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா இன்சுலேஷன், புரியுதா. இன்சுலேட்டிங் வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்சுலேட்டிங் வால். இந்த இன்சுலேட்டிங் வாலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் வால் அப்படின்னு சொல்றது, புரியுங்களா. அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் தெர்மோடைனமிக்ஸை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை வந்து உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் வந்து அடியபேட்டிக் அப்படின்னா அது ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கங்க, புரியுதா. ஸோ இந்த இடத்துல அடியபேட்டிக் வால் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது, புரியுங்களா. ஸோ அப்போ ஹீட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இன்சுலேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இன்சுலேஷன் வச்சிருக்காங்கன்னா அந்த இன்சுலேஷனை தாண்டி என்ன ஆகாது அப்படின்னா இந்த கேஸ் வந்து மிக்ஸ் ஆகாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிறது சைடு 1ல, இது வந்து சைடு 1. இந்த சைடு 1ல ஏ அப்படிங்கிற ஒரு கேஸ் வச்சுக்கிறேன், சைடு 2ல பி அப்படிங்கிற கேஸ் வச்சுக்கிறேன்.
இந்த பர்டிகுலர் கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஏ பி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ரெஷர்ல இருக்கு, பர்டிகுலர் வால்யூம்ல இருக்கு VA, அதே மாதிரி பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இருக்கு. புரியுதா? அதே மாதிரி இன்னொரு கேஸ்ல பாருங்க PB அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர், அதே மாதிரி VB அப்படிங்கிற ஒரு வால்யூம், அதே மாதிரி TB அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு. புரியுங்களா? PVT அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ ஒரு லிக்யூட் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும், குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும், குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ஆர் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த இடத்துல AB இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்சுலேட்டிங் வாலை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். A அப்படிங்கிறதுல ஒரு ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் இருந்திருக்கு, Bல ஒரு ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கிறோம். அது சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், அது நம்ம எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க சேம் 5 மினிட்ஸ் அண்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த AB அப்படிங்கிற இந்த ரெண்டு சிஸ்டத்தை சுத்தி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். ப்ராப்பர் இன்சுலேஷன் சரௌண்டிங்க்கும் அந்த AB அப்படிங்கிற கேஸுக்கும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்சுலேஷன் பண்ணிக்கிறோம். அதையும் வந்து இன்சுலேஷன் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ 5 மினிட்ஸ்ல நான் வந்து பாக்குறேன் அதே ப்ரெஷர், அதே வால்யூம், அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதே மாதிரி 10 மினிட்ஸ்ல வந்து பாக்குறேன் அதே ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதே மாதிரி 15 மினிட்ஸ்ல பார்த்தாலும் அதுல மாற போறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சுலேஷன் வால் என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காம பாத்துக்குது. புரியுதா? ஸோ AB ரெண்டு மிக்ஸ் ஆகக்கூடாது, டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஏல இருந்து சரௌண்டிங்க்கும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. பிக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஏபியை சுத்தி நம்ம நல்லா இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அடிபேட்டிக் வால்ல இருக்கும்போது அந்த இடத்துல ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ DQ will be equal to 0 அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள், அதாவது ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் மூணுமே வந்து மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள். இந்த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் வந்து டைத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சுலேஷன் பண்ணிக்கிறோம். புரியுதா? சரி, அடுத்த பாயிண்ட் வருங்க. ரெண்டாவது டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் த டிஃபரண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆர் இன் சேம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது வருங்க. இப்போ ரெட் கலர்ல கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த AB அப்படிங்கிற இந்த ரெண்டு சிஸ்டத்தை சுத்தி இன்சுலேஷன் பண்ணிக்கிறோம். அதாவது AB அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை தாண்டி சரௌண்டிங்க்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா டெம்பரேச்சர் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து இன்சுலேஷன், ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். பட் வந்து ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் வாலால செப்பரேட் பண்ணி வச்சிருக்கணும். கண்டக்டிங் வால் அப்படின்னா ஏல இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் பிக்கு போகும், பில இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஏக்கு வரும். பட் வந்து மாஸ் இந்த இடத்துல என்ன ஆகாது, வேரி ஆகாது. ஏன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கான வழி இல்லை. செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் வந்து டயாதெர்மிக் வாலால செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். டயாதெர்மிக் வால், டயாதெர்மிக் வால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டக்டிங் வால், ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும், ஹீட் அண்ட் ஒர்க்கை வந்து கண்டக்ட் பண்ணும் இந்த வால். புரியுதுங்களா? அதே பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இப்போ ஏல இருந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல நம்ம TAன்னு வச்சுக்கலாமா? அதே மாதிரி பில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் TBன்னு வைக்கலாமா? TA அப்படிங்கிறது ஏ சைட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், பில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா TBன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த TAவும் TBயும் ஈக்குவலா இருக்குமா? எப்போ ஈக்குவல் ஆகும்? ஸோ இப்போ வந்து TA வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் பியோட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். TB பார்த்தீங்கன்னா ஏவோட கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சருமே ஈக்குவலாக ஆகிற வரைக்கும், ஏவரேஜ் டெம்பரேச்சரை அட்டைன் ஆகிற வரைக்கும் இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ சரௌண்டிங்க்கும் இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் இடையில ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. புரியுதுங்களா? ஸோ இப்போ the temperature of the different substances are in same. சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட் சிஸ்டமாகவும் இருக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், பிங்கிற ஒரு சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டமோட டெம்பரேச்சர் இந்த இடத்துல ஈக்குவலா இருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுவோம், ஹாட் ஏரியாவிலிருந்து கோல்டு ஏரியாவுக்கு அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு ரெண்டுமே சமநிலை அடைஞ்சிட்டு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான்ப்பா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது. ஸோ ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது மெக்கானிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் டார்க் பார்த்தீங்கன்னா 0வா இருக்கணும். பட் வந்து இன் கேஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் இதில் கான்செப்ட்ல வந்தீங்க அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் டைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆர் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சேமா இருந்தாலும் அந்த இடத்துல தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு நீங்க சொல்லலாம்.